வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 50 மினிட்ஸ் டு 1 ஹவர் டியூரேஷன். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். தன்னோட ஸ்டூடெண்ட்டோட கதைக்கு அடிமையான ஒரு ப்ரொஃபஸரின் கதை அப்படின்ற தீமில் தான் அந்த கதை நகருது. ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. ஒரு விதமான ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் ரைட்டராக இருந்திருப்பாரு. பல காரணங்களுக்காக அந்த ரைட்டிங்கை தொடர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பாரு. பிரசன்ட்ல அவரோட ஸ்டூடெண்ட், அதுவும் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய ஒரு நோட்ஸை படிக்கிறாரு. அதன் வழியாக அவன் ஒரு கதையை சொல்கிறான். அந்த கதைக்கு அடிமையாகிற அந்த ப்ரொஃபஸரு இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்டை எழுத சொல்லி கூப்பிட்டு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறான். அந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கதையாக எழுதுறதா சொல்கிறான். ஸோ அந்த கதைக்குள்ளே என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அந்த கதையினால நம்ம ப்ரொஃபஸரோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். கதைக்குள்ள கதை, அதில் எந்த கதை உண்மை எந்த கதை ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்லேயே இந்த கதை முழுக்கவும் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த பையன் சொல்லக்கூடிய கதை இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதே நீட்டாக இருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த மெயின் கதை, ப்ரொஃபஸரோட கதை இருக்குல்ல, அந்த கதையிலும் வரக்கூடிய ட்விஸ்ட் அப்படின்றது பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த ப்ரொஃபஸர் கதைக்கு அடிமையாகிட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஃபேக்ட் சில பயங்கர வித்தியாசமான சம்பவங்களை பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கான அந்த ஆக்சுவல் ரீசன் என்ன, அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, இந்த விஷயங்கள் அப்படின்றதும் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு கிளைமேக்ஸ் முடித்த விதம் அப்படின்றதும் ஒரு சூப்பரான முடிவாக தான் பார்க்குறேன். ஓவரால் ஒரு தரமான சீரிஸ். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அண்ட் நடுவில் பேஸ் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 3.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இதில் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.